இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஷன் ப்ரோ. இதில் வந்த கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. நம்ம கழட்டி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து இன்னர் ராட் மட்டும் உடஞ்சிருந்தது. அதனால் ஸ்பீடோமீட்டர் கேபிள் மட்டும் இது தனியாக மாற்றி விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்ஜின் ஆயில் லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாரி கிக்கர் ஷாஃப்ட் ஆயில் செல்லையும் அப்புறம் கிளச்சு ஷாஃப்டோட ஆயில் செல்லையும் லீக் ஆகிட்டு இருந்தது. இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா கழட்டி மாற்றுறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணி ஆயில் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்தாண்ட சைடு இப்போ கிளச்சோட கேபிளை வந்து கழட்டி விட்டாச்சு. ஆயிலும் ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிக்கரை வந்து கட்டிகிட்டு இருக்கோம். கிக்கரை கழட்டி முடிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கிளச்சு கேஸை கழட்ட ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது வந்து ஆயில் டிப்ஸ்டிக் தான். இது கிக்கரை கழட்டி எடுத்துகிட்டு ஆயில் டிப்ஸ்டிக்கை வந்து கழட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து புட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் 2 அடியில் வந்து 2 18 போல்ட் இருக்கும். அதை வந்து லூஸ் பண்ணால் தான் இந்த கிளச்சு கேஸை வந்து வெளில எடுக்கலாம். அதனால் அதை லூஸ் பண்ணிங்க. அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கலை. எல்லா ஐட்டம் போல்ட்டையும் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கழட்டி எடுத்துடலாம். கழட்டும் போது எந்தெந்த போல்ட்டு எந்தெந்த சைஸு எது இதில் இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கணும். மாட்டும்போது பெரிய போல்ட்டை சின்னதை போட்டு டைட் பண்ணிங்கன்னா போல்ட்டு உடஞ்சிரும். அதனால் கட்டாகாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கழட்டணும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வேலைலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வாட்டர் வாஷ் அடிச்சிருந்துருப்பேன். சைஸ் பார்த்துங்க. அந்த முதல்ல எடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிற லென்த்து போட்டது தான். அதை பார்த்து வச்சுங்க. அது ஒரு போல்ட்டு தான் வரும் அந்த இடத்துல லென்த்தாக இருக்கிறது. அடுத்த 2 சின்ன சைஸு மேலேயே 2 சைடில் வந்துடும். கேஸை லைட்டாக பொறுமையாக ஆட்டி இந்தமாரி இழுத்திங்கன்னா வெளில வந்துடும். 2 கையால் பிடிச்சி இழுக்கிறேன் வந்துடும் பாருங்க. முதல்ல ஒரு கையால் இழுத்துருப்போம் வந்துருக்காது. இப்போ 2 கையால் இழுத்து இந்தமாரி லேசாக ஷேக் பண்ணி இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பின்னு மாரி இருக்கும். அதை வந்து எடுத்து வச்சிங்க. அதுதான் வந்து புஷ் பண்ணி கிளச்சை உள்ளே தள்ளுறது. அது பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இது கிளச்சு ஷாஃப்ட் வந்து கட்டியாச்சு. இதில் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓரிங்கை வந்து வெளில எடுத்துடலாம். இந்த ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் வரும். இது போயிடுச்சுன்னா அந்த வழியாக வந்து ஆயில் வெளில வந்துக்கிட்டு இருக்கும் ஸ்லோவாக. நல்லா மண் ஒட்டியிருக்கும். அதை பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ஓரத்துலலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் ஷாஃப்ட்டு ஆயில் சீலு. சரி மாற்றுறதே இது இதில் ஒன்றும் பெருசாக லீக் ஆகலை. இருந்தாலும் சரி மாற்றுறதை கையோடு மாற்றிடணும். இப்போ அந்த ஓரிங்கை போகிறோம் பாருங்கள். இதை நான் ஒன் ஹேண்டில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் கேமரா. இன்னும் இப்போ இந்த நேரம் எடுக்கும்போது கரெக்டாக மொபைலை வந்து லாக் பண்ணி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பம்பரில். அதனால் கொஞ்சம் தெளிவாக இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பார்த்திங்கன்னா ஓரிங்கை உள்ளே தள்ளியாச்சு. தள்ளிட்டு ஸ்ப்ரிங்கை வச்சு லாக் பண்ணிடலாம்ல. இதை பார்த்திங்கன்னா இதில் தொடச்சிக்கிட்டு நல்லா அந்த இடத்துல தொடச்சிடணும். இது வந்து கிக்கர் ஷாஃப்ட்டு ஆயில் சீல் போடுற இடம். நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சீலை பொறுமையாக வச்சு கையால் அழுத்தினாலே உள்ளே போய்டும். அது இதுவும் வச்சு தட்டலாம் தேவையில்ல. வச்சு அழுத்திட்டு இந்தமாரி வச்சு உள்ளே அழுத்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு காடி தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த பின்னு ஃபஸ்ட்டு ஒரு பின்னு ஒன்று வெளில எடுத்தீங்கல்ல, அந்த பின்னை கரெக்டாக அது உள்ளே வச்சு அழுத்தி விடணும். அது கரெக்டாக போய் லாக் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக இதை நல்லா அழுத்தினா தான் அதை வச்சிங்கன்னா வச்ச உடனே உள்ளே போகும். அது மெயினு. அதை போடாமல் விட்டிங்கன்னா கிளச்சி வேலை செய்யாது. இப்போ டபுள் பின்னை போட்டாச்சு. போட்டு கேஸ்கெட்டை பார்த்திங்கன்னா
நான் க்ரீஸ் தடவிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோ போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக. கேஸ்கெட்டில் க்ரீஸ் தடவிக்கலாம், பேஸ்ட் மேக்ஸிமம் போட தேவையில்ல, க்ரீஸ் தடவினாலே போதும், வச்சோடனே ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா கிக்கர் ஷாஃப்ட்டை தொடச்சி விட்டாச்சு. ஸ்டைனரை மட்டும் க்ளீன் பண்ண மறந்துட்டேன், அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு டீசல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை திரும்ப போட்டு போல்ட்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆப்போசிட் டைட் பண்ணிக்க வேண்டியதான். பொறுமையாக டைட் வைக்கணும். டைட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் ஹேண்டில் டைட் வைக்கணும். டபுள் ஹேண்டில் வச்சு இந்த போல்ட்டு டைட் வச்சோம்னா மேபி கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கட் ஆகிடுச்சுன்னா இந்த போல்ட்டு வெளில எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா சின்ன போல்ட்டுங்கிறதுனால த்ரெட்டு போட்டும் எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஃபுட்ரெஸ்ட் வந்து ஷேக் ஆகும். நான் வெளில எடுக்கிறத அந்த ஃபுட்ரெஸ்ட்டில் கீழே வர போல்ட்டு ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணி விட்ருவேன். இதுமாரி நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்தமாரி வீடியோ வந்து தேவைப்படும், நான் வந்து மெக்கானிக்கல் வேலை கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுமாரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைட் பண்ணிக்கலாம். அளவாக ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கணும். டைட்டு சிங்கிள் ஹேண்டு ஒரு கையால் எவ்வளோ வலு கொடுத்து டைட் பண்ண முடியுமோ அந்த டைட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா போட்டு உடஞ்சிரும். 2 கையால் பிடிச்சி அழுத்துனீங்கன்னா. அப்படி இல்லைனா மர ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சு கேபிளை வந்து மாட்டி விட்டுக்கலாம். கட்டிங் பிளேயரால் இழுத்து பிடிச்சிட்டு அப்படி மாட்டி விட்டுருக்கேன். அடுத்து கிக்கரை மாட்டிட்டு ஆயிலை ஊற்றிட்டு கிக்கரை மாட்டிட்டு இன்ஜின் ஆயில் போல்ட்டை வந்து அடியில் ஆயில் ட்ரெயின் போல்ட்டை வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றலாம். கிக்கரை மாட்டும்போது கட்டும்போது எப்படி இருந்ததோ அதே வாட்டத்தில் மாட்டுங்க. மாட்டி ஒரு தடவை ஸ்லிப் ஆக்கி விட்டுட்டிங்கன்னா சரியாக டைட் ஆகாது. ஸ்லிப் ஆக்கி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிக்கர் ஷாஃப்ட்டை வந்து மொத்தமாக மாற்றுற மாதிரி ஆகிடும். மில்லிங் மழுங்கி போயிடும். மாட்டிட்டு கரெக்டாக அதையும் ஒரு அளவாக டைட் வச்சுங்க. ஆயில் எடுத்தாச்சு. அடியில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டாச்சு. ஏன்னா மண் இருந்ததுன்னா ஒழுங்காகவே உட்காராது. அதை தொடச்சிட்டு நல்லா நீட்டாக தெரியுது வரும். தொடச்சிட்டு ஆயில் ட்ரெயின் போட்டு விட்டுக்கலாம். 16 mm போட்டு தான் இது. ஸ்டாண்டர்டாக அது ரிங்ஸ் போட்டு டைட் வச்சுக்கலாம். நல்லா டைட் ஆகிடுச்சு. இனிமேல் ஆயில் ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா இது கேஸ்ட்ரால் 20W40 தான் ஊற்றிருக்கோம், 900 ml. மற்ற ஆயில் ஊற்றுறத விட கேஸ்ட்ரால் ஊற்றுறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஆயில். இது சின்ன பொண்ணுலாம் அதனால பொறுமையாக ஊற்றிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ முதல்ல எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கல. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு. கொஞ்சம் வரைக்கும் ஸ்ப்ளெண்டரு, பேஷன் ப்ரோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹச்எப் டீலக்ஸ் இந்த மாதிரி வண்டிக்கெலாம் 900 ml போதும். 1 லிட்டர் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக ஆயில் சீல்லாம் புகை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆயில் சீல்லாம் வந்து வீக் ஆகிடும், ஆயில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். 900 ml ஊற்றுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆயில் ஊற்றியாச்சு. டிஸ்டிக்கை எடுத்து வச்சுட்டு பார்த்தாச்சு, அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ டிஸ்டிக்கை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து வண்டியை பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்மகிட்ட வாட்டர் வாஷ் இல்லை, அதனால் கையில் தான் கொடுத்து வாட்டர் வாஷ் அடித்தேன். வாட்டர் வாஷ் முடித்து நல்லா ஏர் பிடிச்சி தொடச்சி வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள், அதாவது செயினுக்கு ஆயில் போடுறது, இந்தமாரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறத பார்த்து கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியதான். வேலைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.